இதோட இந்த டிஎம்கே வந்து ஆட்சி காலி. ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. அதெல்லாம் இல்லை ப்ரோ. அன்றும் இன்றும் மாறாத கட்சி என்றால் தமிழக வெற்றி கழகம் கட்சி மட்டும்தான் ப்ரோ. இவங்க சரியில்லை. இவங்க எப்படின்னா கரப்ஷனு, லஞ்சம், ஊழல் இதிலே மூறி போகணும். ஓம் காலி மாகாளி தொடர்ந்து திமுக காலி. கண்டிப்பா ப்ரோ, கன்ஃபார்மா அதான். ஃபுல்லா நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க, ஃபுல்லா டிவி பசங்க தான் இருப்பாங்க. பசங்க வந்து பொண்ணுங்க, நீ யார்கிட்ட போய் கேட்டாலும் அது டிஎம்கே பத்தி. அதெல்லாம் இல்லை ப்ரோ. அன்றும் இன்றும் மாறாத கட்சி என்றால் தமிழக வெற்றி கழகம் கட்சி மட்டும்தான் ப்ரோ. அது சரி, எங்க இருந்து வரீங்க? ஓகே. இது வந்து ஜெனரல் வியூ क्वेश्चंसா? இப்போ உள்ள ஆட்சிக்கும் இப்போ அடுத்து நீங்க இந்த ஆட்சி தான் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல புதுசா வரணும்னு நினைக்கிறீங்களா? லிட்டரலி ஓபனா சொல்லணும்னா நான் வந்து டிவிக்கோட ஃபேன் தான். ஆனா பீனா அனலிஸ்ட் டூ டிஃபிகல்ட் நowadays. எங்களுக்கே தெரியல, நாங்களே ஒரு கேஸ் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ்ல தான் இருக்கோம். லிட்டரலி அதான் இப்போ உண்மை. என்ன கன்ஃபியூஷன்? இப்போ என்னன்னா அவங்க வந்து ஒரு ஓப்பனப்பா ஒரு வெளியில வந்து சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் இப்ப ஏதாவது ஓப்பனா வெளியில வந்து ஒரு நாட் பிரஸ் மீட், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன மீட்டாவது அரேஞ்ச் பண்ணி உண்மையை வந்து இருக்கா இல்லையா ஏதாவது ஒரு மாதிரி ஒரு கிளாரிபிகேஷனா எங்களுக்கு கிடைச்சா ஒரு மாதிரி ஓகே. என்ன கிளாரிஃபிகேஷன் எதிர்பார்க்கறீங்க? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க கூட்டணி எதிர்பார்க்கறீங்களா? நீங்க என்ன கண்டென்ட் நினைக்கிறீங்களோ நானும் அதே கண்டென்ட் தான் எதிர்பார்க்கிறேன். சோ ஒன்னு ஏதாவது கிளியரா தெரிஞ்சா சரி ஓகே, மீன் அனிலிஸ் ஓகேன்னு சொல்லி நாங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டா ஓட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் கண்டென்ட். நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் கேக்குறீங்களா? நான் டிவி கேக்குதா ப்ரோ? ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஃபர்ஸ்ட் டிவி கேக்கு ஓட்டு போடுவேன். எல்லாம் நம்ம கையில எதுவுமே இல்லை, எல்லாம் எழுதி வச்சிருக்கிற மாதிரி தான் நடக்கும். யார் ஜெயிச்சாலும் இப்போ டிஎம்கே வந்தாலும் வரட்டா அடுத்த வருஷம். ஆனா இன்னும் கொஞ்சம் மாத்துங்கன்றேன். நான் போதைப் பொருள் கம்மி பண்ணுங்கன்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் சரக்கு வச்சா கூட பரவாயில்ல ப்ரோ, அவ்வளவு பெரிய கெட்டது எதுவுமே நடக்கல, வெட்டுக்குத்து எதுவுமே நடக்கல. கஞ்சா அதிகமாயிடுச்சு. கஞ்சா கூலி இதெல்லாம் கூலி பேன் பண்ணிட்டேன்றாங்க, இன்னும் வரையும் வித்துன்னு இருக்காங்க. அதை பத்தி கேட்கல. அது வந்து வேணான்னு தோணுது. பிகாஸ் இருக்கிற நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாற்றணும். ஸோ புது ஆட்சி வந்தால் கொஞ்சம் ரூல்ஸ் மாறும். அண்ட் கேர்ள்ஸ் சேஃப்டி நிறைய இருக்கு. ஸோ அதனால ஆட்சி மாறினா நல்லா இருக்கும்னு தோணுது. டிவிக்கு வந்து ஓகே ஓகே. அப்படி இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்லா இருக்கணும். அண்ட் கரெக்டாக பண்ணாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதனால ஓகே. மற்றபடி எந்த ஆட்சி வரணும் அதெல்லாம் என்னோட டிசைட் பண்ணுவேன். மோஸ்டா டிவிக்கே தான். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. ஸோ விஜய் வந்தா அவரு நிறைய நல்லது பண்ணுவாரு. ஸோ நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு அவர் பண்றாங்க. பட் எக்ஸ்ட்ராவா இன்னும். ஸோ எனக்கு விஜய் பிடிக்கும் பர்சனலி. ஸோ அதனால நான் டிவிக்கே சொல்றேன். ஆட்சி வந்து மாறணுங்க. மக்கள் எல்லாமே விரும்பிட்டாங்க வேற ஒரு ஆட்சி, அதுவும் டிவிக்கு ஆட்சி வரணுங்க. டிவிக்கு வந்த மக்கள் எல்லாருமே ஒரு பப்ளிக் எல்லாருமே ஒரு என்கரேஜ் பண்றாப்புல. எல்லாருமே வந்து மக்கள் விரும்புறதே வந்து டிவிக்கு ஆட்சி தான் இது பண்றாங்க. தாவேக்கா இந்த ஆட்சி கன்ஃபார்மா வந்துடும், டெஃபினட்டா வரப்போகுது. இதுதாங்க நடக்க போகுது. வந்து தமிழ்நாட்டுல ஒரு புரட்சி வேற மாறப்போகுது. இல்ல என்ன 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 நல்லது பண்ணிக்கிறாங்க சொல்லுங்க. எங்கெல்லாம் வந்து இந்த மாதம் 1000 ரூபான்றது வரவே இல்லை, சரிங்களா? அது வரல. ரேஷன் கடை பண்ணலாம், அரிசி கிடையாது, சுத்தமானது இது கிடையாது. எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு. எதுவுமே ஒன்றும் சரி கிடையாது. ஆட்சி சரி கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரியே தானே இருக்கு. எதுவும் சேஞ்சஸ் எதுவும் தெரியல. யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. லேடிஸ்க்கு எல்லாருக்கும் இன்னும் ப்ராப்ளம்ஸ் அப்படியே தான் இருக்கு. இன்னும் எதுவுமே ஒரு புதுசா எதுவுமே சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. எல்லாம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஸோ புதுசா வந்தா நல்லதா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷம் டிஎம்கே, அதாவது இந்த டேர்ம் ஆஃப் டிஎம்கே எப்படி வந்ததுன்னா பிகாஸ் ஆஃப் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஆட்சி கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏடிஎம்கே வந்து ரெண்டா பிரேக் ஆனதுனால மெஜாரிட்டி இல்லாமல் டிஎம்கே ஆட்சி வந்துச்சு.
கம்பேரிட்டிவ் அவங்க போன டெக்கேடோட ஆட்சியோட இந்த ஆட்சி கொஞ்சம் டீசெண்டாக நல்லா தான் இருந்ததுக்கு. அண்ட் அவங்க மேக்ஸிமம் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் பை த பே அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில இடத்துலலாம் லேக் ஆக தான் செய்யுது. பட் இட்ஸ் காமன், அவங்க போக 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 டெவலப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த வருஷம் 2026 ஜென்ரல் இது ஸ்டேட் எலெக்ஷனில் வந்து டஃப் ஃபைட் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் மெஜாரிட்டிலி டிஎம்கே கொஞ்சம் ஒரு 60% சான்சஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு. இஃப் கோயலேஷன் அந்த அடுத்த பார்ட்டியெல்லாம் கோயலேஷன் ஆகாமல் இண்டிபெண்ட்டாக ஃபைட் பண்ணாங்கன்னா டிஎம்கே வின் பண்ண சான்சஸ் இருக்குது. சப்போஸ் வேறு பார்ட்டியில் கோயலேஷனில் இருந்து டிஎம்கேவோட சோலோவாக ஃபைட் பண்ணாங்கன்னா டிஎம்கே லூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லை ப்ரோ, விஜய் வரல ப்ரோ. இவங்க சரியில்லை ப்ரோ. இவங்க எப்படின்னா கரப்ஷனு, லஞ்சம், ஊழல் இதுலேயே மூறி போனவங்க. வேற ஆளுங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஒரு எப்படின்னா அவங்களுடைய டாட் வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய புரிதல் வேற மாதிரி இருக்கும். புரிதல் வேற மாதிரி இருந்தால் ஆட்சியும் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஆட்சி வேணாம் ப்ரோ, ரொம்ப இதுவா இருக்கு. கிட்ட வந்தோன்னே இதுக்கு டேட் கிட்ட வந்தோன்னே இதுக்கு பண்றாங்க. அப்பதான் வந்து எல்லா வருஷம் வருஷம் எலெக்ஷன் நடத்தினா இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் நடக்கும்ல. கண்டிப்பா சேஞ்சஸ் வேணும் தான் ப்ரோ. நிறைய இருக்கு. நல்லதுன்னு நல்லதோட கெட்டது தான் அதிகம். உங்களுக்கே தெரியும், நிறைய இது போதை பொருள் நிறைய அதிகமாயிடுச்சு, வெட்டு குத்து எல்லாம் அதிகமாயிடுச்சு. எந்த பசங்களாச்சு எவ்வளோச்சு ஏதாச்சும் நல்லது பண்ணி மெடல் வாங்கி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கு அந்த வருஷத்துல? அவ்வளோவா எதுவுமே இல்லை. எல்லாம் வெளியே, கேரளாக்காரங்க இந்த காரங்க எல்லாம் வெளியே. தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தவங்க கூட எதுவே இல்லையே. அப்பனா ஆட்சி மாறி தானே ஆகணும். இந்த ரோடு போறது, பிரிட்ஜு போறதுலாம் ஓகே, டெவலப்மெண்ட் ஓகே. ஆனா மனுஷங்களுக்குள்ள டெவலப்மெண்ட் வரணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல போதை பொருளா இது பண்ணணும். நான் பேசுறேன், நீ பண்றது இல்லையா கேட்பாங்க. பண்றோமோ இல்லையா, அவன் பண்றான் இவன் பண்றான் இல்ல, திருந்தணும். அதுக்கு அவங்க நிறுத்தணும். அவங்க நிறுத்தினாதான் இது பண்ணணும். ஓப்பனா அவங்க இவங்க எல்லாம் ஓப்பனா சொல்ற டிஎம்கே தான் நிறுத்தணும். அதுதான். டிவிகே வந்தா நிறுத்துவாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அதை விட நல்லது கண்டிப்பா அதிகமா நடக்கும். டிவிகே வந்தா நடக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா பேசணும் தளபதி. இன்னும் கொஞ்சம் நல்லா பேசினாருன்னா ஓகே. அவருக்கு இன்னும் கொஞ்சம் இது மெச்சூர்ட், அரசியல கொஞ்சம் மெச்சூர்ட் இல்லாத மாதிரி இருக்கு. யாருக்கும் பெரிய ஆளா பண்ணி பேசல, எல்லாம் சமமா தான் பேச. அவருக்கு இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் வரணும் அரசியல்ல. அது மட்டும் வந்துச்சுன்னா அவர் தான். அது இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஜெயிச்சுப்பாங்க. மோரோவர் அது தெரியல, எனக்கு சரியா. என் ஓட்டு டிவி கேக்குதா? யா வருவாங்கன்னு நினைக்கல. பட் என்னோட பர்சனல் இது வந்து டிவி கேக்கு. இல்ல, அவரு பேசும்போதும் தெரியுது, அவர் நடந்துக்கிறதும் தெரியுது. எல்லாமே மக்களுக்கு எல்லாருமே சின்ன குழந்தை கூட சொல்லுதுங்க அவர் தான் வேணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன எப்படி அவர் பண்ண மாட்டாரா? ஓட்டு இல்ல அவங்க விரும்புறாங்கல்ல. அவங்க தானே வீட்டுல சொல்றாங்க, 10th படிக்கிற பசங்களும் சொல்றாங்க, எனக்கு ஓட்டு எல்லாம் பரவாயில்லப்பா, அம்மா நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வரைக்கும் எந்த கட்சியும் சொல்லிக்கிறாங்களா? சொல்லல. இது வரைக்கும் சொல்றாங்கன்னா அப்ப வந்து மாற்ற தேவைன்னு நினைக்கிறாங்க. அன்சாட்டிஸ்ஃபைடு தான் ப்ரோ. ஏன்னா எல்லாமே உமன்ஸ் தான் பார்த்தாங்க. உமன்ஸுக்கு பஸ் ஃப்ரீ, அப்புறம் மந்த்லி 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தா ஒன்றும் பண்ண மாதிரி எனக்கு பெருசாக தெரியல. அதே மாதிரி உமன்ஸுக்குன்னு பார்த்தா நீங்களே பார்த்துப்பீங்க, நிறைய செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டு இது வரையும் ஒரு மூவாக எடுத்து வச்ச மாதிரி தெரியல. மேபி இந்த வருஷம் கண்டிப்பாக மாற்றம் வேணும், பார்ப்போம். யார் விஜய் வந்தாலும் ஓகே தான். ஆனால் ஏடிஎம்கே ஒரு தாட் இருக்குது. மற்றபடி டிஎம்கே கண்டிப்பாக வரக்கூடாது. ஏன்னா ரொம்ப பார்த்துட்டோம், 5 வருஷம் ரொம்ப கொடுமையாக தான் போச்சு எல்லாமே. அண்ட் கடன் பிரச்சனை வேறு சம்திங் சொன்னாங்க, அந்த எவ்வளோ கரெக்டாக தெரில, அது வேறு போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஜாப் இல்லை. நாங்கள் அந்த ஜாப்லாம் நிறைய பேர் கட்சிச்சுனா நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ, பண்றாங்க. லேப்டாப்ஸ்லாம் தரேன்னு சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சேர்த்து தரலாம்ல. இப்போ வந்து தராங்க. லாஸ்ட் இயர் கொடுக்குறாங்க. இது 4 years பேக் முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் பசங்களும் இப்போ தான் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் தேவைப்படும், கண்டிப்பாக லேப்டாப் தேவைப்படும். பிகாம் பசங்களுக்கு, பிஎஸ்சி பசங்களுக்குலாம். அதுவும் அவர் பார்த்து பண்ணா ஓகே. ஒன்லி செகண்ட் இயருக்கு மட்டும் கொடுத்தா அது என்ன? பை த பே அண்ணா நகர் ஓட் கவுன்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் யங்ஸ்டர்ஸ் கம்மிங் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் ஆர் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸில் வந்து 80 to 40 90% வந்து அதர் ஸ்டேட்ஸ் தான். இங்கே அவங்களுக்கு ஓட்டது இல்லை. ஸோ இங்கே இருக்கவங்க மேக்ஸிமம் பூர்வமான சென்னையில் இருக்கவங்கலாம் மேக்ஸிமம் 80 to 90, அதாவது ஓல்டர் ஏஜஸாக தான் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் பார்ட்டி என்ன டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தான் ஓட் பேங்க்ஸ் அதிகமாக இருக்குது. தவிர இப்போ புதுசாக அதை பார்ட்டிஸ்க்கு கொஞ்சம் கம்மி தான் நான் சொல்லுவேன். இப்போ 2026 விஜய் வந்து ஒரு டஃபஸ்டா வந்துட்டு இருக்காங்க. யா இவரை கண்டிப்பா ஒரு சிஎம்
இஃப் யூ ஸ்டாண்ட் சோலோ இட் டிஃபிகல்ட். தனியாக நின்னா கஷ்டம். அவர் ஏடிஎம்கே டிஎம்கேவோட கோலேஷன் பண்ணி ஏடிஎம்கேவோட கோலேஷன் பண்ணி டிஎம்கே ஃபைட் பண்ணால் சான்சஸ் இருக்கு. தனியாக நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஓட் பேங்க் பிரியுது. ஏன்னா இப்போ விஜய்க்குன்னு ஓட்டு போடுறவங்க வந்து மேக்ஸிமம் 35 ஏஜஸ் வரைக்கும் தான் இருப்பாங்க. அதாவது பிலோ 35 ஏஜ்ல இருக்கவங்க போடுவாங்க. இப்போ அந்த ஏஜ் குரூப்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பேஸ்ல டெரிட்டரியில பார்க்கணும். இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல இத்தனை யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அதனால அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க வின் பண்ணிடுறோம்னு சொல்ல முடியாது. ஒரு கான்ஸ்டியூஷன்ல 35 வயசு கீழே மெஜாரிட்டி இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து விஜய் ஜெயிப்பாரு. டிவிக்கே உங்களுக்கு இதுக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ இதே கான்ஸ்டியூஷன்ல எல்லாமே இதுக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. மேக்ஸிமம் இதெல்லாம் டைவர்சிஃபையாக தான் இருக்கு. ஸோ டஃப் ஃபைட் தான் நான் சொல்லுவேன். நீங்க யாரு வரணும்னு விரும்புறீங்க? ஸோ ஐ எம் எ ஜென்ரல் ஓட்டை. நான் இந்த பார்ட்டி அந்த பார்ட்டியெல்லாம் நான் ஓட் பண்ணுவேன். பிகாஸ் நான் பொதுவாக தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த டைம் வந்து கோயிங் ஃபார் த நியூ பார்ட்டி வில் கிவ் ஹோப் ஃபார் ஃபியூச்சர் டெமோக்ரஸி. உங்களுக்கு மாற்றம் தேவையா? கோயிங் ஃபார் நியூ பார்ட்டி வில் கிவ் அ ஃபியூச்சர் ஃபார் டெமோக்ரஸி. ஏன்னா எல்லா இடத்துலையும் காம்படிஷன் இருக்கும்போது உங்களுக்கு வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சர்வீஸும் உங்களுக்கு வேல்யூவாக இருக்கும். ஸோ காம்படிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது ஆஸ் அ டெமோக்ராட்டிக் டிவிடன்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம். யங்ஸ்டர்ஸ் நினைச்சாங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கே தெரியும், அப்புறம் கேக்குறீங்க. டிவிக்கே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. மேபி அவர் எல்லாமே விட்டுட்டு, அவரோட ஹை ப்ரொஃபைல் எல்லாமே விட்டுட்டு ஏதோ நல்லது செய்யணும்னு வராரு. பட் அவரோட உள்நோக்கம் என்னன்றது யாருக்கு என்னன்னு தெரியாது. மேபி ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம விஜயகாந்துக்கு கொடுக்கல. அவர் இப்போ போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க அவருக்கு கொடுக்கலன்னு. ஸோ அதே மாதிரி இவருக்கும் நம்ம கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. நீங்க யாரு கொடுக்கணும்? நான் டிவி கேக்கு கொடுக்கலாம் தான் இருக்கேன். அதுதான் ரீசன். இப்ப நான் சொன்னதுதான், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே என்ன பண்றாரு அப்படின்னுட்டு. ஏன்னா அவர் அவ்வளோ ஹை ப்ரொஃபைல் விட்டுட்டு வந்து நமக்காக நிக்கிறாரு, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. நேத்து கூட சிபிஐ அந்த மாதிரி போயிட்டு வந்து எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பர்சனல் லைஃப்ல என்ன ப்ராப்ளம் வேணா இருக்கட்டும், பட் வந்து நிக்கிறாரு இல்ல. ஸோ அதை நம்ம பார்க்கணும். இந்த ஆட்சியில தான் பெண்களுக்கு நிறைய நலத்திட்டம் நிறைய உதவி பண்றாங்க. யாரு டிஎம்கே சொல்றீங்களா? பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்கேத்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அம்மா இருக்கும்போது தான் லேடிஸ்க்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் இப்ப அந்த அளவுக்கு இல்ல. லேடிஸ்க்கான பாதுகாப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. டிவிக்கே வரணும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் தெரியல அது யார் வருவாங்கன்ட்டு. டிவிக்கே ப்ரோ அது அந்த அந்த இதுல மட்டும்தான் ப்ரோ. அந்த இதுல மட்டும்தான் ப்ரோ. அன்னைக்கு சொல்றாங்கன்னா சும்மா நம்ம கண்ணுக்கு வந்து பாக்குற மாதிரி அந்த மாதிரி பண்றாங்க, அவ்வளவுதான். மத்தபடி எதுவுமே இல்லை, அவ்வளவுதான் இல்லை. சும்மா உணவு திட்டம் சொல்றாங்க, அதையும் சொல்லி காட்டுறாங்க. ப்ரோ லேப்டாப் யாருமே தரா முன்னாடி தந்துட்டானே இருந்தாங்க ப்ரோ. ஏன் இப்போ கொடுக்குறாங்க லேப்டாப்? அதுதான் ஏன் இப்போ கொடுக்குறாங்க லேப்டாப்? அப்போ கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அந்த பசங்களை படிச்சிருக்காங்களா? கொடுக்குறாங்க ப்ரோ. அது அப்போ கொடுத்துருந்தா கூட அப்போ அவங்க படிச்சிருப்பாங்கல்ல லேப்டாப். ஏன் இப்போ அப்போ கொடுக்காம இப்போ கொடுக்குறாங்க லேப்டாப்? டிவிக்கே தான் ப்ரோ. 2025-26 டிவிக்கே தான் ப்ரோ. டிஎம்கே தான் வேஸ்ட். அவர் தாங்க சிஎம். ஏன்னா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அவரு நீங்க என்ன வேணா பாத்துங்க, அவர் சிஎம் அவர் தான் வரப்போறாரு. 2026 சிஎம் நம்பர் 1 அவர் தான். மாற்றம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் அளத்துக்கு வரம் போட்டுருங்க. இவர் தான் டாப் நம்பர் 1. கூட்டணி வச்சாலும் ஓகே தான், கூட்டணி இல்லைனாலும் இவர் வந்துருவாப்ல. கூட்டணி ஏடிஎம்கே கூட வைக்கலாம். என்டிஏல இருந்தாலும் பரவாயில்லையே, நம்மளுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னா பண்ணிதானே ஆகணும். எந்த கட்சியில தாங்க எதிர்க்கல, எல்லா கட்சியும் எதிர்க்கிறாங்க. அதெல்லாம் வந்து கட்சியில வந்து ஒரு மாறுபட்ட விஷயம் நடந்து சரி பண்ணிடுவாங்க. அவர் எந்த தொகுதினாலும் அவர் தாங்க ஜெயிப்பாரு. ஆமா, சைதாப்பட்டினாலும் ஜெயிப்பாரு, இல்ல அதாவது ராணி என்ன சொல்லுவாங்க ஆர்கே நகர் அங்க இருந்தாலும் ஜெயிப்பாரு, எங்க நின்னாலும் ஜெயிச்சிருவாரு அவரு. 10 தொகுதி அவர் ஜெயிச்சிருவாரு அவரு. 26 அவர் தான் சிஎம். எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எங்க வீட்டுல மொத்தம் வந்து ஒரு 15 ஓட்டுக்குது. எங்க சொந்த பந்தம் நிறைய பேர், அவங்க கூட எல்லாமே நான் சொல்லிட்டோம். எல்லாம் அவரு தான் ஓட்டு. எல்லாமே அவங்களாம் டிஎம்கே இருந்தாங்க. இப்ப எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இப்ப எல்லாம் மாற்றம் தேவைன்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க வந்து கொடுக்குறதுலாம் அறிக்கை சும்மா 5000 தரம் 10,000 தரம் சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்துச்சு. வரல, சும்மா ஆசை காட்டி எல்லாரும் மக்களை வந்து திசை திருப்புறாங்க. இது வந்து நடக்காது. இதை மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க.
இந்த பணம்லாம் வாங்கிட்டு கரெக்டா ஓட்டு யாரு போனா விஜய் அண்ணா தான் ஓட்டு போடுவாங்க. நான் விஜய்க்கு தான் இப்ப ரெடி ஒரு செகண்ட் தான் நான் விஜய் ஓட்டு அப்படியே உடனே ஓட்டு போட்டுருவேன் நான். ஆமா கடை கூட ப்ளஸ் சொல்லுங்க வீடு ஓட்டு போடுவாங்க. இல்ல நான் பார்த்த அளவுக்கு வேற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து தமிழ்நாடு வந்து ஓகே. இங்க வந்து இருக்கு பட் கம்மியா இருக்கு. ஃபைல்ஸ் வந்து நிறைய ரெஜிஸ்டர் பண்றாங்க. நிறைய இஷ்யூஸ் வந்து இந்த ஹசார்ட் இந்த ப்ராப்ளம்லாம் இஷ்யூ வந்து கம்ப்ளைண்ட் நிறைய ரைஸ் ஆகுதுன்னா அவங்க உமன்ஸ் வந்து ஓப்பன் அப் பண்றாங்க. ஓகே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மத்தவங்க எல்லாம் என்ன பார்ப்பாங்கன்னா கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ இஷ்யூஸ் நிறைய ஆகுது. என்ன ப்ரோ எல்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பண்றாங்க. யங்ஸ்டர்ஸ் பண்றது விட ப்ரோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்புறம் போதை பொருட்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்ல. அது இல்லாமல் நைட் டைம்ல பெண்கள் பாதுகாப்பாக வர முடியல வெளியே. ஒரே நீங்க பொள்ளாச்சி சம்பவம் பார்த்துருப்பீங்க, இன்னும் 4-5 சம்பவம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்காம இல்லை, தினையும் நியூஸ் பேப்பர்ல போடுறாங்க, கொள்றாங்க, எல்லாமே பண்றாங்க. இவங்க சரியில்லை ப்ரோ, இவங்க மாத்திதான் ஆகணும். சிஸ்டத்தையே மாற்றணும். விஜய் வந்தால் ஓரளவுக்கு செக்யூர்டாக இருக்கும். ஏன்னா அவங்க யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு புது புது ஐடியாஸ்லாம் தோன்றும். இவங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. இவங்க பழைய இதுவே போட்டு புரட்டி அதுவே பண்ணின்னு இருக்கிறது. அவங்க வந்தாங்கன்னா டெக்னாலஜிஸும் மாறும், அதுக்கு சேம் டைம் மக்களுடைய ஹாப்பினஸும் வரும். இவங்க வந்துட்டாங்களே, புது ஆட்சி வந்துச்சு, இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு. இவங்களுக்கு வேணாம் ப்ரோ. டிஎம்கே இஸ் த லாஸ்ட். என் ஓட்டு டிவிக்கு தான். ஜஸ்ட் ஆக்டரா தான் பார்த்துட்டு போறாங்க எல்லாரும். இப்போ எம்ஜிஆர் வந்தாங்க, எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிட்டு போனாங்களா, அந்த மாதிரிதான் இப்போ விஜய் வந்துட்டாங்கன்னு எல்லாரும் போறாங்க. அத அவர்கிட்ட தனியா கேட்டாலும் தெரியும். இப்போ எல்லாரும் ஈஸியா இப்ப ஒரு சினி ஃபீல்ட்ல இருந்து வராங்கன்னா ஈஸியா ஒண்ணு பப்ளிசிட்டின்னு ஒண்ணு இருக்கும், அதை வச்சு ஓட்டும் வந்துரும். அதுக்காக தான் வந்துருவாங்க. ஆனா இன்கேஸ் அவர் நல்லது பண்ணுவாருன்னு இருக்கும். ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் தெரியும் யாரா இருந்தாலும். அவங்க வந்தாங்கன்னா ஸ்கோப் இருக்கா இல்லையான்ட்டு. போலீஸ்காரங்களா பாக்குறாங்க, போலீஸ்காரங்க கிட்டயே சொல்றேன். இப்போ சும்மா ரோட்ல போற நிக்கிறவங்களா கேள்வி கேக்குறீங்கல்ல, அவன் போதை பண்ணிட்டு வெட்டி குத்துன்னு பண்றான், அவனை மட்டும் ஏன் விட்டுறீங்க? அப்ப காசு கொடுத்தா நீங்க அவனை விட்டுருவீங்க, காசு இல்லாதவனுக்கு இங்க மரியாதை இல்லையா? சொல்லுங்க. அதான் நான் கேக்குறேன். அப்ப இப்போ போலீஸ்காரங்க யாருக்கு இது டிஎம்கே ஆட்சியில இருக்குதுனால தானே இந்த மாதிரி நடக்குது. எல்லாரையும் தட்டி கேட்கணும் ப்ரோ, எதுவுமே சும்மா கிடையாது. இப்போ நீங்க போறீங்க, இப்போ நீங்க ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போறோம், நம்ம இதை பார்த்து நீ என்ன கம்மல் போட்டிருக்க, ஏன் முடி இப்படி வெட்டியிருக்க, நம்மள கேட்பாங்க. அதே போதை பொருள் இருந்தா அவனை அப்படியே விட்டு போயிடுவாங்க. இது என்ன இது? எவனை கேட்கணுமோ அவனை கேட்க மாட்டாங்களே, சும்மா போறவனை கேட்டு நிக்க வச்சு அவன் பேர் கெட்டு போகுது. எதுக்கு அதெல்லாம் சொல்லுங்க? அதான் நான் சொல்றேன், வேற எதுவுமே இல்லை. மாற்றம் கண்டிப்பா வேணும் ப்ரோ. சும்மா எல்லாமே இப்போ வில்லிவாக்கத்துல அண்ணா சத்யா நகர்ல 50 வீடு இச்சாங்க. என்ன எதுக்குன்னு சொல்ல, பாவம் 50 வீடு, ஒரு ஃபேமிலிலேயே 4 பேர்னா 50 வீட்டுக்கு கணக்கு போட்டுவாங்க. 50 வீடு இச்சிருக்காங்க, சும்மா 50 வீடு இச்சுது அவங்க ஃபேமிலியில. நாங்களும் வில்லிவாக்கம் தான். எத்தனை பேர் 20 பேர் எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? எதுக்கு சின்ன குழந்தைங்களா கூட்டு இழுத்துன்னு போய் வேன்ல ஏத்துறீங்க? நீ சொல்லு, எதுக்கு காலி பண்ற ரீசனை சொல்லு. நீ பாட்டுன்னு ரீசன் சொல்லாம ஃபர்ஸ்ட் கண்ணாடி பாலம் கட்டுறதுக்குன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு பட்டா இல்லை அப்படின்னு சொல்லி. சார் அப்போ அது ஃபர்ஸ்டே சொல்லணும்ல பட்டா இல்லைன்னு. அப்போனா இன்னொரு அரேஞ்ச்மெண்ட். அப்போ எதுக்கு நீங்க இது ஒரு காப்பீடு ஒன்று ஆரம்பிச்சிங்களே, பட்டா கொடுக்குது எல்லாருக்கும் வீட்டுக்கு பட்டா, அப்போ நீங்க அதை ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் அவங்களுக்கு பட்டா இல்லாம இருக்கு. அப்போ அதுக்கும் நீங்க தானே காரணம். அப்போ நீங்க தானே பட்டா இது பண்ணிருக்கணும். அதான் நான் சொல்றேன். அப்போ அவன் 50 வீடு ப்ரோ, சும்மா இல்லை ப்ரோ. சின்ன குழந்தை சின்ன பொண்ணெல்லாம் இழுத்துன்னு போய் சும்மாவா சொல்லுங்க? போலீஸ் அதுக்கு தானா? அவங்க தானே பப்ளிக் சர்வெண்ட்டு. அவங்க ஒன்று பேசிட்டு என்ன ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனோம், எதுவுமே சொல்லாம அச்சு கூட்டின்னு போயிட்டு அவங்களே 20 பேர் அரெஸ்ட் பண்ணா இது என்ன நியாயம் இருக்குது? சொல்லுங்க. நிறைய நடக்குது ப்ரோ, நிறைய மாற்றம். என் ஓட்டு நான் ஓப்பனா டிவி கேக்குதா, என் ஃபர்ஸ்ட் ஓட்டு இதுதான். இந்த வருஷம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு. நான் டிவி கேக்குதா போடுவேன். எனக்கு என்ன எப்படியா இருந்தாலும் டிஎம்கே, பாதி பேர் டிஎம்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, கலாய்ப்பானுங்க, அசிங்கப்படுத்தும். அதெல்லாம் நீ தேவையில்ல. அது என் மனசு விருப்பம், என்னோட மாற்ற கருத்து. நான் டிவிக்கு ஓட்டு போடுவேன், அவ்வளவுதான். எனக்கு டிஎம்கே எல்லா ஆச்சும் கரெக்டு தப்புன்னா நான் சொல்ல. எல்லாரும் திருந்தணும். இப்ப பாருங்க, ஏடிஎம்கே அம்மா அவ்வளவு பண்ணாங்க, ஒவ்வொரு திசைக்கு போயிட்டான். சசிகலானா தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, எடப்பாடினா அங்க போய் சேர்ந்துட்டாரு, பன்னீர்செல்வம் சேர்ந்துட்டாரு. ஒரே ஒன்னு சொல்லனா, ஒரே ஒருத்தர் அத்தனை பேர் எதிர்த்து இருக்காங்க. அப்ப எவ்வளவு மோசம் அவருக்கு, அவ்வளவு தைரியம் இருக்குன்னா தானே. எவ்வளவு ட்ரோலு, எவ்வளவு இது. தளபதி வந்தா நல்லது, அவ்வளவுதான். எப்பவுமே தளபதி தான் சப்போர்ட். அப்படி இல்லை, நீங்க டிஎம்கே ஜெயிச்சு அடுத்த வருஷம் நீங்க ஜெயிச்சிங்கன்னா மாத்துங்க, எல்லாத்தையும் மாத்துங்க. ஏன் போதை பொருள் அதிகமா இருக்கு, எல்லாத்தையும் மாத்துங்க. சும்மா பண்ண போலீஸுக்கு இது கொடுங்க,
சும்மா வீடு இடிக்கிறது, பட்டா இருக்கிறவங்க மேல கை வைக்கிறது இல்ல. தைரியம் தான் போதை பொருளை கம்மி பண்ணிட்டு அவனுங்களை பிடிச்சி உள்ள போடுங்க. வெளி நாட்டுல எல்லாம் ரேப்பு அதெல்லாம் நடந்தா வெட்டுறானுங்க, தலையை வெட்டுறானுங்க, இது பண்றானுங்க. இங்க மட்டும் ஆனா அந்த பொண்ணை குறை சொல்றானுங்க. என்ன இது சொல்லுங்க, பொண்ணை குறை சொல் தப்பு தானே இது. இதெல்லாம் மாத்துங்கன்ற. நான் அதுக்கு நான் அவனை கொலை பண்ணுங்கன்னு சொல்ல, அதுக்கேத்த அவன் அத்த வாட்டி யாருமே அந்த தப்பு பண்ணாத அளவுக்கு அந்த தண்டனையை மாத்துங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான், நிறைய மாறணும், எல்லாமே மாறணும். அவ்வளவுதான். டிவி ஆனா ஏன் ஓட்டி டிவி கேக்குதா இந்த வருஷம்.